வெற்றிக்கான இலக்க அளவுக்கு பெர்சன்டேஜ் வந்துட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல கட்சிகளுக்கு இல்லவே இல்லை சார். அப்படி கடைசி தேர்தலில் வந்து ஏடிஎம்கே பெற்ற ஓட்டுகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் பேங்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட் பேங்கையும் சேர்த்து பார்த்தா அந்த வெற்றி இலக்கு அடைய முடியும்னு நினைக்கிறீங்களா? 2 விஷயம் சார். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வர. லாஸ்ட் டைம் வந்து 2 அணியா நின்னோம். என்டிஏ தனியா நின்னுச்சு, அதிமுக தனியா நின்னுச்சு. இந்த வாட்டி நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% கிட்ட வருது. 20%, 19%, 40% கிட்ட வருது. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்ன வார்த்தை அது. எனக்கு வந்து திமுகவுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு அதிமுக ஓட்டு போடுறதா இது பாரதிய ஜனதா ஓட்டு போடுறதா கன்ஃபியூஷன் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு இருந்துச்சு, பொதுமக்கள் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் சார், ஜென்ரல் பப்ளிக் சொல்றேன். அரசியல தாண்டினவங்களுக்கு எப்பயும் பெர்செப்ஷன், நம்ம ஓட்டு வந்து தோக்குறவங்களுக்கு போடக்கூடாது, ஜெயிக்கிறவங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுனால தான் போன வாட்டி அப்படி இருந்துமே 40% ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கோம். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு, அதுக்கடுத்து விஜய் என்ற ஒரு 4வது அணி இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பாதிக்க போறது பாத்தீங்கன்னா விஜய்க்கு. ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நான் தப்பா சொல்ல, யாருமே தப்பா சொல்ல. அவர் சண்டேஸ் ஆனால் சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்லேயே சொல்றாங்களாம், இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்லை, அதை நான் எதுவும் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. பட் அந்த மாதிரி அதை மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே இந்த திமுக அப்படி சொலையா விழும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுலேருந்து ஓட ஆரம்பிக்கணும். திமுக அப்படி இல்லை, 10வது ஓட்டுலேருந்து அப்படியே 11வது ஓட்டுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவர்களும் இப்போ நிறைய பேர் எங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிக்க புரிஞ்சு பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டங்களை பார்த்தும் எடப்பாடியார் அவர்கள் திட்டங்களை பார்த்தும் எங்களுக்காக போட ஆரம்பிச்சிருக்காங்க. முஸ்லிம்ஸும் எங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது பெரிய அளவில் வரும். அதுக்கான ஒர்க்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் களத்தில்.